நிரு, நம்முடைய தமிழ் மொழி ஏன் இவ்வளவு சிறப்பானது என்று தெரியுமா? அம்மா கோவப்படும் போது ரொம்ப வேகமாக பேசுறதாலையா? ஒருவேளை கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை கடினமாகி குடும்பங்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு குடிபெயர வேண்டியிருந்த போதும் நம் தமிழ் மக்கள் அதை எல்லா இடங்களிலும் கொண்டு சென்றதால் தான் அது சிறப்பானதாக இருக்கு. ஒரு புதிய நாட்டில் குடிபெயர்ந்து வாழ்றது கடினமா பாட்டி? மிக மிக கடினமானது கண்ணா. புதிய மொழி, புதிய பள்ளி, புதிய கலாச்சாரம். சில சமயங்களில் மக்கள் கூச்சமாகவும் தனிமையாகவும் உணர்ந்தார்கள். ஆனால் நம் மக்கள் தைரியமாக இருந்தார்கள். அவர்கள் பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் மற்றும் பல மொழிகளை கற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் தமிழை தங்கள் இதயங்களில் வைத்திருந்தார்கள். வீட்டில் தமிழ் பேசுவது மற்றும் நம் பண்டிகைகளை கொண்டாடுவது போலவா? சரியா சொன்னீங்க செல்லம். எங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் நாங்கள் மதித்தோம். ஆனால் எங்கள் பாரம்பரியங்கள், உணவு, இசை மற்றும் குடும்ப மதிப்புகளை ஒருபோதும் மறக்கவில்லை. பாட்டி, ஏன் எப்பவும் என்னை நல்லா படிக்க சொல்கிறீர்கள்? ஏனென்றால் கல்வி வலிமையையும் தன்னம்பிக்கையையும் தருகிறது. அறிவு உலகில் எங்கும் கதவுகளை திறக்கும். அப்படியானால் நான் பல மொழிகள் பேசிக்கொண்டே பெருமையுடன் தமிழராக இருக்க முடியுமா? நிச்சயமாக. உங்களால் முடிந்த எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா இடங்களிலும் நண்பர்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். பெரிய பெரிய கனவுகளை காணுங்கள். உங்கள் சொந்த நாடையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் எப்போதும் மறக்கக்கூடாது. அப்படியென்றால் நம் மக்களைப் போல நானும் புத்திசாலியாகவும் அன்பாகவும் வலிமையாகவும் ஆகிவிடுவேன். கெட்டிக்காரன் என்று செல்ல குஞ்சு.